இளைஞர்களுக்கு 15 வருஷம் வர மிச்சம் பண்ணி தர போறேன். அதுக்காக தான் பிக் பாஸ் டீமுக்குள்ள வந்திருக்கேன். நான் வெளியில போகல இளைஞர்கள் வேற லெவல்ல இருப்பாங்க. அதுவும் பெண்கள் அவங்க வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய நிறைய பாடத்தை நான் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் பிக் பாஸ் டீமுக்குள்ள வந்தாரு. அதாங்க பிரவீன் காந்தி தாங்க. எப்போ அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரோ அதுல இருந்தே செம எனர்ஜெட்டிக்கா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் போக போக இவருக்கு என்னமோ ஒரு 15-20 வயசு கம்மியான மாதிரி துள்ளி குதிச்சு விளாடுறாரு. ஓகேவா, முக்கியமாக பெண்களோட ரீல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பெண்கள்கிட்ட ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், முக்கியமாக அரோராட்டெல்லாம் நம்ம 2 பேரும் ஒரு காதல் கண்டென்ட் பண்ணோம்னா இந்த பிக் பாஸ் வேற லெவலில் பிச்சுட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கடைசியில் பார்த்தா ஓவரா பேசாதீங்க அப்படின்ட்டு ஒரு வாரத்திலே பேக் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்த வாரம் எவிக்ஷன் ஆகி வீட்டை விட்டு வெளியே போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி. ஆனால் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டவுட் இருந்தது, எப்படி பிரவீன் காந்தியை அனுப்புவாங்க? ஏற்கனவே நந்தினி போயிட்டாங்க, அதாவது பாதியிலே என்னால் விளாட முடியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி போயிட்டாங்க. அப்படி இருக்கல இந்த வாரம் எவிக்ஷன் இருக்காதுன்னு நினச்சா அப்படின்னு பார்த்தோம்னா பிரவீன் காந்தியை தூக்கிட்டாங்க. பிக் பாஸ் டீமே பிரவீன் காந்தியை ஃபர்ஸ்ட் வீக் எவிக்ஷன் பண்ணுறதுக்காகத்தான் அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸே எடுப்பாங்க. அது உலகறிஞ்ச விஷயம், ஊரறிஞ்ச விஷயம், அதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. இருந்தாலும் சரி இந்த வீக் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீ உள்ளுக்கு இருந்து தொல்லை தாங்க முடியல, இதுக்கு மேலே இருந்தனா எதுவும் பெண்களை கையை பிடிச்சி இழுத்துருவாரோ அப்படின்ட்டு பேரை கெடுத்துக்குவாரு அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஏன்னா சனிக்கிழமை எபிசோட்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும், விஜய் சேதுபதி பெண்களுக்கு அப்படின்னு சொன்னதுக்கே வச்சு செஞ்சு விட்டுட்டாரு. அதுவும் பெண்களுமே ஏன் இது பெண்களுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி சண்டையெல்லாம் போட்டாங்க. அதனாலேயே பிரவீன் காந்தியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தி இந்த வாரம் போனது நல்லது தான். ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு கண்டென்ட்டும் கொடுக்கல. அந்த கதை சொல்ல போகிறோம் அப்படின்னு ஒரு டாஸ்க் இருக்குல்ல, அதில் தான் ஒரு மனுஷன் ஓரளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக பேசினார். மற்றபடி எங்கேயுமே ஒரு டெசிஷனுக்கு வராரு, ஆனால் அந்த டெசிஷன் ஃபுல்லாகவே தப்பாக இருக்குது. வாட்டர்மேனா சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் பண்ணுறது எல்லாமே டெசிஷன் மேக்கிங் தப்பு, நீங்கள் ஒன் சைடாக பேசுகிறீங்க, அதுவும் பெண்களுக்குன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, எங்கள் மாதிரி ஆண்களுக்குன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணவே முடிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது பிரவீன் காந்தி அக்செப்டன்ஸ் கிடையாது. தான் ஒரு விஷயம் நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் அப்படின்ட்டு அடுத்து ஷோவோட பேரே கெடுத்து போடுவார். அந்த மாதிரியும் சில விஷயங்கள் பேசுகிறாரு. என்ன அப்படின்னா நான் லவ்வே பண்ண மாட்டேன், லவ் பண்ணுறதுலாம் சரிப்பட்டு வராது, கல்யாணம் பண்ணோம்னா அப்படின்னம்னா நம்மளால் சாதிக்க முடியாது, அதுவும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நீ பொண்டாட்டியை நம்பக்கூடாது, பிள்ளைகளை நம்பக்கூடாது, யாரையுமே உலகத்தில் நம்பக்கூடாது, நீ உனக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு தப்பான வழிநடத்தலை அவர் பண்ணுறாரு. அதனாலே மக்களுக்கு பிடிக்கல, அதனால தான் அவருக்கு ஓட்டு விழுகல. அதனால இந்த வாரம் அவங்கள தூக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரவீன் காந்தி இன்னும் ஒரு வாரம் இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வராங்க, நிறைய பேர் அதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை சொல்லுங்கள். எனக்கு இந்த மிட் நைட்டெல்லாம் லைவில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரோரா சிங்க்லேரு, வியானா இவங்க கூடலாம் அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பேத்தி வயசு இருக்கும் அவருக்கு. அவங்க கூட போய் ரீல்ஸ் பண்ணுறேங்கிற பேரில் நைட்டு முக்கியமாக அந்த சூர்யா படம் ஒரு படம் இருக்குல்ல, அதில் நில்லு அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்ட்டு சமந்தா சொல்லுவாங்கல்ல, அந்த இதை ரீக்ரியேட் பண்ணுறாங்களா யார்? வியானா கூடயும் அரோரா சிங்க்லேர் கூடயும். வயசான காலத்தில் இந்த விளையாட்டுலாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் சரி ஓகே, ஒரு பெரிய மனுஷன் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் நல்லா கடைசியாக இருப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு போன சீசனுக்கு முந்தின சீசன் விசித்ரா, அதுக்கப்புறம் சேரன், இவங்க 2 பேர் தான் இந்த வயசான கேரக்டரில் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க. இந்த ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பயங்கரமாக தப்புன்னு நினைப்பாங்க, அது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு நினைப்பாங்க, ஈஸியாக விலகி போயிடுவாங்க, மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 2K கிட்ஸையும் 80s கிட்ஸையும் உள்ளுக்கு விட்டால் எப்படி இருக்கும்? 90s கிட்ஸ் விட்டாலே 2 பேத்துக்கு ஒத்து வராது, இதில் 80s கிட்ஸை விட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் பிரவீன் காந்தி இருந்தார். அது அவரை நிறைய பேத்துக்கு உள்ளுக்கு பிடிக்கல. இத்தனைக்கும் டீலக்ஸ் ரூமில், சூப்பர் டீலக்ஸ் ரூமில் தான் இருந்தார். அவர் நினச்சாருன்னா எப்படி ஒருத்தங்கிட்ட அதிகாரத்தை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கூட அந்த விஜய் பார்வதி அந்த வீக்கெண்ட் எபிசோட் சனிக்கிழமை எபிசோடில் சொல்லுவாங்க, அந்த கால் மேலே கால் போட்டதுக்கு என்னை பயங்கரமாக பேசுகிறாங்க, ஒருத்தவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க, அவங்களோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதுக்கு விஜய் பார்வதி அந்த இடத்த கரெக்டாக சொன்னாங்க, நீங்கள் ஒரு டைரக்டரு அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி பொதுமக்களுக்கு முன்னாடி பயங்கரமாக உங்கள் கூச்சத்தை விட்டு டைரக்ஷன் பண்ணணும். அப்படி இருக்கையில் நான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னம்னா நீங்கள் எப்படி சரியான எக்ஸாம்பிளாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதில் அந்த அவங்க சொன்ன கருத்து சரியாக தப்பான்னு கூட நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது பிரவீன் காந்தி
இப்போ வெளியே போனதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா வாட்டர்மெலனை எதிர்த்ததுனால தான் பிரவீன் காந்திக்கு மக்கள் சப்போர்ட் இல்லை, பாவம் அவர் பாட்டில் வந்து எது பேசினாலும் குத்தம் குறைன்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா அது முக்கியமாக சண்டையில் வந்து வாட்டர்மெலன் வந்து கெமியோட இடுப்பை பார்த்துட்டாங்க, அதாவது கெமியோட வயத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னு வந்து கெமியை சொன்னப்போ வந்து வாட்டர்மெலன் நான் இல்லவே இல்லை, ஏன்னா வாட்டர்மெலன் கீழே உட்காந்துருக்காரு, கெமி முன்னாடி நின்றுக்கிட்டு என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்ட்டு வயத்தை கண்ணுக்கு நேரம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஆதிரியை கரெக்டாக சொன்னாங்க. அவர் கண்ணவே பார்க்கல, அங்கிட்டு பார்த்தாரு. ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் அவரை நோட் பண்ணேன், கண்டிப்பாக வந்து வாட்டர்மெலன் வந்து கெமியோட வயத்தை பார்த்தாரு, தப்பாக பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து விஜய் பார்வதியை வந்து ஃப்ளோட் பண்ணதா வந்து சொல்கிறாங்க. ஃப்ளோட் பண்ணதுனால வந்து விஜய் பார்வதி லைவில் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க, அவர் வந்து என்கிட்ட ஏதோ ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. அந்த ஒரு நேமும் வந்து நெகட்டிவாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா இவர் பேரை சுத்தமாக கெடுத்து போயிடுவாங்க அப்படின்ட்டு தான் ஏற்கனவே இந்த வீக்கில் வந்து நந்தினி எலிமினேஷன் இருந்தாலுமே இவர் டேரக்டரையும் தூக்கிட்டாப்புல. இது எனக்கு என்னமோ வந்து டேரக்டருக்கு நல்லது தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே இருந்தாருன்னா இவர் பேசுகிற பேச்சுக்கு யாருமே வந்து வெறுத்து தான் போவாங்க. இனிமேல் அவர் போய் வந்து மற்ற டிவி சேனல்களை வந்து டிபேட் செக்ஷனில் கலந்துக்கலாம். சனிக்கிழமை எபிசோடில் என்ன நடந்தது பார்த்தீங்களா சார்? ஒரு நிமிஷம் சார்ட்டு விஜய் சேதுபதி சார்ட்டையே வந்து தான் சொல்கிற வர கருத்து வந்து நியாயம்தான், அதாவது வந்து நியாயமோ தர்மமோ இது விவாதம் கிடையாது, என்ன நடந்தது ரியாலிட்டியாக என்ன நடந்தது அதைத்தான் கேட்குறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது தான் நியாயம், நான் வந்து இந்த கண்ணோட்டத்தோட பார்த்தேன், இந்த கண்ணோட்டத்தை பார்த்தா இது நியாயமாக தானே இருக்கும் அப்படின்ட்டு வந்து மேனிப்புலேட் பண்ண பார்க்குறாரு. இது விஜய் சேதுபதி சும்மாவே யாரையும் பேச விட மாட்டார். இப்படி பேசுனா சும்மா இருப்பார்? வேண்டாம், இவர் இருந்தார்னா நம்மளே வந்து கவுத்திடுவார். அதனால விஜய் சேதுபதி இவரை வெளியே போச்சுருங்க. முக்கியமாக மக்கள் ஓட்டு இவருக்கு விழுகலை. ஏன்னா இருந்த 7 பேரில் வந்து ஓரளவுக்கு அதில் வந்து கலையரசனும் போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அப்சராவும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து இவர் வெளியே போயிட்டாருங்க, இவருக்கு ஓட்டே விழுகலை. அதனால் இந்த சீசனில் வந்து பிரவீன் காந்தின்னு ஒருத்தர் வந்தார்னு கூட சொல்லலை, எவிக் பண்ணுறதுக்காகவே இவரை எடுத்திருக்காங்க. எப்படியும் வந்தால் ஒரு வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டார். ஏன்னா வந்த அன்னைக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தது, கடைசி இருந்து வீட்டுக்கு போயிட்டாருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். இப்போதைக்கு மட்டும் இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.